சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2025ஆம் ஆண்டு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 2025 அப்படிங்கிறது 9ஆம் நம்பர், செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம். தமிழ் வருஷத்துல கூட குரோதி வருஷம் இந்த வருஷம் நடக்குது இல்லையா? இந்த குரோதி வருஷம் ராஜா யாருன்னா செவ்வாய் தான், செவ்வாயோட வருஷம் தான் அங்கேயும். அப்போ செவ்வாயுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வருஷம் இந்த 2025. செவ்வாய் பூமிக்காரகன், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலம். விவசாயம், அதாவது இந்த பூமிக்காரகன் இல்லையா, இப்போ விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் சிறப்படையும். செவ்வாய்னா இயந்திரம், புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு, இயந்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதனால் வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகள், புரட்சி வெடிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது புரட்சி காரகன் செவ்வாய், புரட்சிக்கு காரகன் செவ்வாய்ங்கிறதுனால புரட்சி வெடிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தான் இராணுவம், அதாவது போலீஸ், மிலிட்ரி, இதுக்கெல்லாம் அதிபதி. அப்போ எல்லையில் பதற்றம், படபடப்பு, எப்பவுமே இந்த எல்லை பிரச்சனையால் பதட்டம், படபடப்பு, உலக நாடுகள் பொதுவாக ஒரு பதட்டம், படபடப்பாகவே போர் பயத்தோடையே கொண்டு போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு. முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வருடம் அதிகமாகும். முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மே மாதம் குரு பயிற்சி, அது வரைக்கும் குரு 10ல் இருக்கார். குரு சிம்மராசிக்காருக்கு எந்தெந்த இடத்துக்கு அதிபதி? 5க்கும் 8க்கும் உடையவர். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம். அதே போல் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த 5க்கும் 8க்கும் உடைய குரு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மே மாதம் வரைக்கும். 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பது நல்லதல்ல. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், உத்தியோகம் நடந்தால் சஸ்பெண்ட் ஆகும், இடமாற்றம் சம்பவிக்கும். சிவபெருமானே திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க போனார், அந்த மாதிரியான பலன்கள். அப்போ குருவுடைய அருள் இல்லை, தெய்வத்துடைய அருள் இல்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய டைம். அப்போ 10ஆம் இடத்து குருனாலே கண்டிப்பாக உத்தியோகம் சம்பந்தமாக பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அப்போ பதவி பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இடமாற்றம், கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் தடை, தாமதம், இழுபறி இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மே மாதம் வரை. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம். குரு தான் தனகாரகன். 11ஆம் இடம் லாபம், தனலாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. நினைச்ச காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. அதேமாரி பதவி, பட்டம், அதே 5ஆம் இடம் பதவி ஸ்தானம் இல்லையா, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி தன்னுடைய சிந்தனை, செயல்திறன் எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. குழந்தை, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தை பிறப்பு, அதேமாரி கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 இருந்தால் ராசிக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் கைகூடும். அப்போ 11ஆம் இடத்துலயே இருக்காரு, டாப்லேயே. அப்போ அதாவது 11ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது வேற எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு லாபகரமான ஆண்டாக மாறும். 2025 மேவுக்கு பிறகு குரு 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகுதான். அப்போ அது வரைக்குமே வியாழக்கிழமையில் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும் மே மாதம் வரை. அதன் பிறகு 11ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொட்டதெல்லாம் லாபம், தொட்டதெல்லாம் வெற்றி, நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக மிகச் சிறப்பான ஆண்டாக வருடத்தின் பிற்பகுதியில் இருக்கும். அடுத்ததாக சனி உங்கள் ராசிக்கு இப்போ மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. சனி உங்களுக்கு 6க்கும் 7க்கும் உடையவர். கண்டக சனியா 7ஆம் இடத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்காரு. அதாவது இந்த மார்ச் 29 வரை கண்டக சனி. அதாவது 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம்.
நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சமூக வாடிக்கையாளர்கள், இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சிடும். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோமே, அந்த மாதிரியான அஷ்டம சனி. அப்போ அஷ்டம சனி அது குருவுடைய வீட்டில் தான் இருந்தாலும் கவனம் தேவை. அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம், வீட்டில் திருடு போகணும், கர்மஜன், இந்த மாதிரியான கெடுபலனை சொல்லக்கூடிய அமைப்பு. நம்பிக்கையின் பேரில் கண்டிப்பாக எதுவும் செய்யக்கூடாது. கையெழுத்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் எந்த விதமான புது முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அஷ்டமச்சனி காலங்களில். இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நம்மளை பக்குவப்படுத்த தான். அதாவது யார் முகம் எப்படி அப்படின்னு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் அந்த அஷ்டமச்சனியோடைய அந்த 2.5 வருஷம் நடக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அஷ்டம சனியில் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது தெரியாத தொழிலோ தெரியாத விஷயங்கள்லேயே போய் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. போனால் மாட்டிக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்யணும். பொருளாதாரம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படுத்தும். அதாவது கேட்ட இடத்த நமக்கு நம்மளை கடன்காரன் ஆக்கக்கூடிய நிலைமை உண்டாக்கும் அஷ்டம சனி. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேய்பிறை அஷ்டமி மாதத்தில் ஒரு நாள் வரும். பௌர்ணமி முடிஞ்சு 8ஆவது நாள் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் மார்ச் 29க்கு பிறகு. அதே போல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடக்கூடாது. கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமையில் காகத்துக்கு வச்சுட்டு வந்தாலும் இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது இந்த அஷ்டமச்சனியால் துளியும் பாதிப்பு இல்லாமல் நன்மையாகவே அஷ்டமச்சனி பலனை கொடுக்கும். ஏன்னா குருவோடைய வீட்டில் இருக்கும் பொழுது. ஆக இந்த வழிபாடு செய்து அஷ்டமச்சனியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு கண்டிப்பாக அஷ்டமச்சனிக்கு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். எது வரைக்கும் ராகு கேது பயிற்சி மே மாதம். அப்போ கேது 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அப்போ 2ல் கேது இருக்கார். வருமானம் அப்படின்னா வருமான ஸ்தானம் 2. அப்போ வருமானத்தில் தடை தாமதம், வருமானம் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மே மாதம் வரை. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தடை, சுபகாரிய தடை, எந்த செயலை தொட்டாலும் தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். கேதுனாலே தடை அல்லது சுருக்குதல், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ பொருளாதார சம்பந்தமான தடை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தடை, கல்வியிலே ஒரு சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, வருமானத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். குருவுடைய பார்வையில் இருப்பார் மே மாதம் வரை. அதன் பிறகு ராசிக்கு வந்துடுவார். அதாவது ஜென்ம கேதுவாக வந்துடுவார். பொதுவாக ராசிக்கு ஜென்ம கேது வரும்பொழுது ஈகோ விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனக்குடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். எப்போவுமே கேது மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியது. நல்லா போகிற விஷயத்தில் கூட இது சரியாக தான் போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தூக்கமின்மை கொடுக்கும். என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியற்ற நிலை, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாமல் இருக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும். கேதுவுடைய இந்த கேதுவுடைய அதிதேவதை யாருன்னா விநாயகருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு விநாயகருக்கு திங்கட்கிழமையிலே அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேதுவால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மே மாதம் வரைக்கும். அதாவது சித்திரை மாதம் வரைக்கும். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அதுவும் குருவுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார். 8ல் ராகு இருக்கும் பொழுது நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. ராகு எப்போவுமே நம்பிக்கை மோசடி. அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் ஆசையை தூண்டுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு. அப்போ ராகு நம்ம ஏதாவது ஒரு பெரிய வலையில் கொண்டு சிக்க வச்சிடும். அதான் ராகுடைய வேலை. திடீர் 8ஆம் இடங்கிறது என்ன? திடீர் லாபம், திடீர் நஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ 8ல் ராகு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் எந்த விஷயமா இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராகு மே மாதம், அதாவது சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா ராகு எந்த இடத்துல இருக்கா அந்த இடத்தை விரிவுபடுத்தும். அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். ஆனாலும் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் 7ல் ராகு இருக்கும் பொழுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயம், நிறைய நண்பர்கள், நிறைய அறிமுகங்கள். ராகு பிரம்மாண்டம் இல்லையா? அப்போ
நிறைய அறிமுகங்கள் ஏற்படும். அதாவது நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு வந்து தினம் ஒருத்தர் அறிமுகமாகிட்டே இருப்பாங்க. இந்த சமூகத்தில் நீங்கள் யாருன்னு தினம் ஒரு நாளாக நிறைய அறிமுகங்களை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். நிறைய நண்பர்கள் உருவாங்க, நிறைய அறிமுகங்கள் உருவாங்க, தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 7ல் ராகு இருக்கிறது ஒன்று வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையிடம் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இது மட்டும்தான். அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் சாதகமாக இருக்கக்கூடியது எந்த கிரகம் அப்படின்னா குரு. மே மாதத்திற்கு பிறகு 11ல் குரு இருக்கார். அந்த 11ல் குரு ஒரு வருஷத்துக்கு இருப்பார். அதில் அந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பும் இருக்காது. அஷ்டமச்சனி மார்ச் 29 ஆரம்பித்தாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு 11ல் இருக்கும் பொழுது அஷ்டமச்சனியோட பாதிப்பும் பெருசாக தெரியாது, ஜென்மகேதுவோடைய பாதிப்பும் பெருசாக தெரியாது. அப்போ குருவோடைய திருவருளால் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு அனைத்திலும் லாபம், அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, அனைத்திலும் லாபம். 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தி. அப்போ எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதுவும் வருடத்தின் பிற்பகுதி மேவுக்கு பிறகு இதெல்லாமே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.